ஹலோ வீவர்ஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்கு. காரணம், இந்த 20 நாட்களில் தான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்கிறாங்க. ஸோ கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வகையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் முக்கியமான நாட்களாகவும் இவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்கள் நடப்பதாகவும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் சாதகமாக இருக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25/1/2026 இருந்து வரப்போகின்ற 13/2/2026 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால பெரிய யோகங்களானது உங்களை தேடி வரக்கூடிய அளவுக்கு சூழலானது இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசி நேயர்களாக இருப்பின் இனி வரப்போகின்ற நாட்கள் மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் அப்படிங்கிறது விதிங்க. அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புத ஆதித்ய யோகமானது உங்களுக்கு உண்டாக போகிறது. அதனால ஜனவரி 21ஆம் தேதி வரைக்குமே அஷ்டம சூரியனுடைய பாதிப்பானது உங்களுக்கு குறைய போகிறது. எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல தனித்துவம் பெற்று காணப்படுவீர்கள். அதாவது நீங்க எத்தனை பேரோடு இணைந்து வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தனியாக மற்றவர்கள் கண்களுக்கு தெரிவீர்கள். அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல முக்கியமான முயற்சிகளை செய்து நீங்க சிறப்பாக அந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா செய்துட்டு வருவீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி எந்த இடத்துல நீங்க வேலை செய்வதாக இருந்தாலுமே சரிங்க, அந்த இடத்துல உங்களுடைய திறமையின் பேர்ல உங்களுக்கு தனித்துவம் பெறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் அனுபவமும் இந்த நேர காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. எந்தவித நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சக்தியுமே ஏற்படக்கூடிய வகையில் சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா வெற்றியாக்கி தரக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. நினைத்த வேலைகளை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடத்தி தர போகிறார். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தனி திறமையின் மூலமாக பார்த்தீங்கன்னா முடித்து காட்டுவீர்கள். இதன் மூலமாகவும் உங்களுக்கு பெயர், அந்தஸ்து எல்லாமே கிடைக்க போகிறது. தொழிலில் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனுமே சாதகமாக சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே சிறுக பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த பணத்தை கொண்டு இப்போது பொன் பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பெண்களுடைய மனதில் இருந்து வந்த குறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகிறது. ஒவ்வொரு விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது. நீங்க மனசார ஆசைப்பட்ட பல நல்ல விஷயங்களானது பெண்களுக்கு இப்போது நடக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. வியாபாரத்தை
பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏற்பட்டு இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி விற்பனையும் வருமானமும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவானது முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது எல்லா விதத்திலையுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. எந்த அளவுக்கு நீங்க கவனத்தோடு படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்பெண்ணோடு நீங்க பாத்தீங்கன்னா வெளிவரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th 12th எடுக்கக்கூடிய மார்க்கானது பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தையே பாத்தீங்கன்னா மாற்றி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த நேர காலத்துல இங்கு நீங்க நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கும்போது தான் அதற்கு தகுந்தாற் போல அடுத்த நீங்க 11th கோர்ஸ் ஜாயின் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, இல்லைனா 12th முடிச்சு ஒரு காலேஜில் நீங்கள் கோர்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு நல்ல கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுவதாக இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒரு மதிப்பெண் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலிடமாக இருக்கக்கூடுங்க. அதாவது இந்த மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா மாறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நேர காலத்தில் நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு கல்லூரிக்கு போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் நிச்சயமாக அங்கே உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடச்சி அதில் நீங்கள் ஜாப் வழியாக போயிட்டு அப்படியே உங்களுடைய கெரியர் பார்த்தீங்கன்னா அழகாக மாறிவிடுங்க. ஸோ இந்த நேர காலத்தில் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதீதமான கவனத்தோடு ஒவ்வொன்றையும் படிப்பது நல்லதுங்க. விளைச்சலானது வீடு சேரக்கூடிய வரைக்குமே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது நம்ம தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வச்சுருக்கோமா, மெயின்டைன் பண்ணுறோமா, விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது பருவ காலங்களுக்கு ஏற்ப பயிர்களை பார்த்திங்கன்னா நம்ம செய்யணும், பயிர்களை பயிரிட செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் கவனமாக செஞ்சுட்டு வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாபமானது கிடைக்க கொடுங்க. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் மருதமலை முருகனை வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளானது நடக்கக்கூடும். மேலும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக நீங்கள் இருப்பின் இனி வரப்போகின்ற நாட்களானது புத்திசாலி தனத்துடன் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை கொண்டவர்களாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் இது போல தான் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. இனி வரப்போகின்ற இந்த தை மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் மிக யோகமானதாக அமைஞ்சிருக்குங்க. ஜீவன காரகனான சனியும் யோக காரகனான ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது நன்மையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய வேலைகளிலோ இல்லைனா வருமானத்திலேயோ நல்ல ஒரு முன்னேற்றத்திலோ தடைகள் எதுவுமே இல்லை என்ற நிலையானது உருவாக போகிறது. எந்தவித தடையும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ளோவோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீங்க. என்ன வந்தாலுமே அவற்றை எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியுமே உங்களுக்கு இருக்க போகிறது. பணியாளர்களுக்கு ஒரு பக்கம் மறைமுக தொல்லைகள் இருந்தாலுமே மேலதிகாரிகளுடைய ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் சுயமாக தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமானது உங்களுக்கு உண்டாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, அது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகிறது. புதிதாக என்ன செய்யலாம் என யோசிப்பீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையுமே முடிவு வரும் வரைக்குமே அதில் கவனமாகவும் உறுதியாகவும் இருப்பீர்கள். வெளிநாட்டு தொடர்பானது ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. கடந்த மாதம் வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க. அந்நியரால் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சச்சரவுகள் முடிவிற்கு வரப்போகிறது. ஒற்றுமையானது அதிகரிக்கும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெறக்கூடும். அதே நேரத்தில் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாயும் சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால அனைத்திலையுமே கூடுதல் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பணியாளர்கள் இந்த நேர காலத்தில் தங்களுடைய பொறுப்புல கவனமாக இருப்பதும் மற்றவர்கள் கூறும்படி செயல்படாமல் சட்டப்படி செயல்படுவதும் நன்மையை தரக்கூடுங்க. சில வியாபாரிகளுக்கு வருமான வரித்துறை விற்பனை வரித்துறை மூலம் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதையும் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். முக்கிய வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. ஜனவரி 29 வரைக்குமே ராசிநாதன் புதனால எதிர்பார்த்த ஒப்பந்தமானது கையெழுத்து ஆகலாம். முயற்சி வெற்றியாகும். தடைப்பட்ட வேலைகள் முடியும். மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்திட்டு வந்தா நல்லதானது நடக்கக்கூடும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இனி வரப்போகின்ற இவங்களுக்கு ராசி
ராசிக்குள்ள வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் அலைச்சல்கள் எல்லாமே உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. செலவு அதிகரிக்கும் என்றாலுமே அதன் வழியே உங்களுடைய நிலையிலேயுமே நன்மையை ஏற்படுத்துவார். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வீண் வம்பு வழக்கு தொல்லைகள் என்றிருந்த நிலை மாறக்கூடுங்க. திடீர் வாய்ப்பானது தேடி வரப்போகிறது. பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் போட்டி போட்டு உங்களை முன்னேற்ற பாதையில நடைபெற வைப்பார்கள். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உடல் நிலையில கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துவார். இல்லை என்றால் உங்களுடைய மனதிற்கு சங்கடம் தரக்கூடிய அளவிற்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலையும் குடும்பத்திலையும் சில சம்பவங்களானது நடக்கப் போகிறது. தொழிலில் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படலாம். பல வகையில் செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடும் போட்டிகள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு தாமதமாகும் என்றாலுமே இவற்றை எல்லாமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. திருமண வயதினருக்கு வரனானது தேடி வரும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகலாம். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட அனைத்து விதமான முயற்சிகளுமே வெற்றியை பெற்றுத்தரக்கூடும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதுமே நிதானமாக செயல்படுவதுமே முழுக்க உங்களுக்கு நன்மையை தரக்கூடுங்க. மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலகப் போகிறது. வயதானவர்களுக்கு ஏற்பட்ட உடல் நல குறைவானது சற்று விலகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.